எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலிருந்து மார்க்கத்தை பயின்ற சஹாபாக்கள், அந்த சஹாபிகளில் குர்ஆனுடைய முஃபஸ்ஸிர், குர்ஆனுடைய ஞானம் அதிகம் பெற்றவர் என்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவிற்கு பாத்திரமான இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யௌம தபியல்லு வுஜூஹும் வ தஸ்வது வுஜூஹ், சில முகங்கள் வெண்மையாக இருக்கக்கூடிய ஒரு நாள், நாளை மறுமையில் சில முகங்கள் வெண்மையாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். சில முகங்கள் கருத்த முகங்கள், துக்கம் தளம் கட்டிய முகங்கள் என்பதை குறிக்கும் வசனத்திற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் சொல்வார்கள். தபியல்லு வுஜூஹு அஹ்லி சுன்னத்தி வல் ஜமாஅ, அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்துடைய முகங்கள் வெண்மையாக இருக்கும், அதாவது மகிழ்ச்சியாக இருக்கும், ஒளிமயமானதாக இருக்கும் என்பார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி. அவர்களுக்கு இந்த விளக்கம் எங்கிருந்து கிடைத்தது? அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ என்கின்ற பெயர் அவர்களாக உருவாக்கினார்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஃபஸ்ஸரல் குர்ஆன பிரஅயிஹி ஃபல்யதபவ்வஅ மக்அதஹு மினன் நார். குர்ஆனை தன்னுடைய சுய கருத்தால் குர்ஆனை யார் விளக்குகிறார்களோ அவர்கள் நரகத்தில் அவருடைய இடங்களை தயார்படுத்திக் கொள்ளட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார். அப்படி எச்சரிக்கை செய்து வைக்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய கருத்தை இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்வார்களா? நிச்சயமாக இல்லை. பிறகு யார் அந்த கருத்தை, அந்த விளக்கத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லி இருக்க வேண்டும்? எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் அந்த கருத்தையும் விளக்கத்தையும் சொல்லி இருப்பார்கள். அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்துடைய முகங்கள் வெண்மையாக இருக்கும் என்கின்ற கருத்தை இப்னு கஸீரிலே, துர்ருல் மன்சூரிலே தஃப்சீர்கள் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஹாபாக்களுடைய காலத்தில் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்து தான் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பாதை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தெளிவுபடுத்தப்பட்டது.